எல்லாருக்கும் வணக்கம். யோசிங்க மக்களே தலைப்புல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி மக்கள் தலையில வச்சுட்டு 8 வருஷத்துக்கு பிறகு இப்ப ஏலக்காய் சைஸ் குறைச்சிட்டு இத மக்கள் திருவிழாவா கொண்டாடுங்கன்னு பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு தெரிவிச்சிருக்காரு. ஜிஎஸ்டி வரி விகித குறைப்பு நவராத்திரி முதல் நாளான இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இது தொடர்பா நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் மோடி, ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது நாட்டு மக்களுக்கு சேமிப்பு தொகையா இருக்கும் அப்படின்னும், இதனை மக்கள் நவராத்திரி திருவிழாவாக கொண்டாடலாம் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு. ஜிஎஸ்டி வரி குறைப்பால அன்றாடம் அத்தியாவசியமா பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் விலை குறைந்து சுமார் 2.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சேமிக்க முடியும் அப்படின்னும் பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. இப்ப முன்வைக்கக்கூடிய கேள்விகள் என்னன்னா, பால், முட்டை, பன்னீர், பேனா, பென்சில், மருத்துவம்னு எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போட்டு கடந்த 8 ஆண்டுகளா சுமார் 55 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வசூலிச்சிருக்காங்கன்னு புள்ளி விவரம் சொல்லுது. அப்ப இத்தனை வருஷமா சாதாரண நடுத்தர மக்கள் தலையில ஜிஎஸ்டிங்கிற ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சுட்டு எதிர்க்கட்சிகள் இத பத்தியெல்லாம் பேசினப்ப அவங்க கண்டனங்களை எல்லாம் புறந்தள்ளின ஒன்றிய அரசு, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பிரதமர் மோடியை பார்த்து, நீங்க தான் மக்கள் கிட்ட எல்லாத்துக்கும் அதிகமா வரி வசூலிச்சு வசதியா இருக்கீங்களே, எங்களுக்கு வரி கட்டுறதுல என்ன கஷ்டம் இருக்க போதுன்னு அதிகப்படியா டாக்ஸ் போட்ட பிறகுதான் பிரதமர் மோடிக்கு மக்கள் பத்தின யோசனை வந்ததா, இல்ல வெளிநாட்டு தலைவர்கள் எல்லாம் நம்ம டாக்ஸ பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமே நம்ம குட்டு வெட்ட வெளிச்சமாயிடும்னு பயந்து மக்கள் தலையில இருக்கிற ஜிஎஸ்டிங்கிற பாறாங்கல்லுல ஏலக்காய் சைஸ் ஜிஎஸ்டியை குறைச்சிட்டு நலிந்த தொழில்துறை வளரும், மக்கள் கிட்ட சேமிப்பு பெருகும், திருவிழாவா கொண்டாடுங்கன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்னு எதிர்க்கட்சிகள் இப்ப கேள்வி கேட்கிறாங்க. இத பத்தி மக்கள் நீங்க உங்கள் கருத்தையும்